السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا ونبينا وحبيبنا مولانا أبي القاسم المصطفى محمد. اللهم صل على محمد وآل محمد وعجل فرجه وعلى آله الطيبين الطاهرين وأصحابه المنتجبين. أما بعد، فيا عباد الله، أوصيكم أولا نفسي بتقوى الله. والله تعالى يقول: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. شرع لكم من الدين ما وصى به نوحا والذين أوحينا إليك وما وصينا به إبراهيم وموسى وعيسى أن أقيموا الدين ولا تتفرقوا فيه. صدق الله العلي العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய ஏக வல்லவன் அல்லாஹ்வுக்கு ஜல்ல ஷானஹு வ தஆலாவுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். இறை தூதர், சன்மார்க்க போதகர், கோமா நபி முஹம்மதே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களின் பரிசுத்த குடும்பமாகிய அஹ்லுல் பைத்தினர்கள் மீதும், இறை நேசர்களான இமாம்கள் எம்மவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அருளும் பாதுகாப்பும் என்றென்றும் உரித்தாகட்டும் என பிரார்த்தித்துக் கொண்டவனாக, புனிதமிகு ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இவ்வில்லம் அமர்ந்திருக்கிற அல்லாஹுவின் நல்லடியார்களே, மூமின்களே, அல்லாஹ்வுக்கு ஜல்ல ஷானஹு வ தஆலா எமது வாழ்வில் இவைகளையெல்லாம் எடுத்து நடந்து கொள்ளுமாறு கட்டளை பிறப்பித்திருக்கிறானோ அத்தனை விதமான ஏவல்களையும் தத்தமது வாழ்விலே இயன்றளவு எடுத்து நடந்து கொள்வதோடு அவன் விளக்கிய விளக்கல்களில் இருந்து முழுமையாக விலகி வாழ்ந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தனும் நல்லுபதேசம் புரிகின்றேன். தக்வாவை ஞாபகமூட்டுகின்றேன். தக்வா என்பது மனித வாழ்வில் பாவத்தை விட்டும் தூரமாக்கி இறைவனோடு பிணைப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான ஒரு இறைவனுக்கும் அடியானுக்கும் இடையில உள்ள தொடர்பு மிகு உறவு பாலமாக இந்த தக்குவா இருக்குகிறது. எனவே இந்த தக்குவாவை, இறைவனை நெருங்கும் முகமாக நாங்கள் எப்பொழுதும் எந்த நேரத்திலும் எந்த சந்தர்ப்பத்திலும் எங்களுடைய வாழ்க்கையில் கடைப்பிடித்தொழுக வேண்டிய ஒரு கட்டாய தேவையும் கடமைப்பாடும் என் மீது இருக்குகிறது. எனவே இந்த தக்குவாவை நாங்கள் எப்போதும் எங்களுடைய உள்ளத்தில் ஆழமாக ஒரு ஆணி வேறாக அதனை நாங்கள் பதித்துக் கொள்ளுகிற பொழுது நிச்சயமாக அல்லாஹுடைய அருளும் எங்களுடைய இபாதத்துக்குரிய முழுமையான கூலியும் கிடைக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமுமே கிடையாது. எனவே எல்லாம் அல்ல இறைவன் தக்குவா மிகு மூமின்களாக நம் அனைவரையும் ஆக்கியோர் புரிவானாக. இன்றைய ஜும்மாவின் அல்லாஹ்வுக்கு ஜல்ல ஷானஹு வ தஆலா எம் மீது எப்படி ஐம்பெரும் கடமைகளை கடமையாக்கி இருக்குகிறானோ அதே போன்ற ஒரு கடமைதான் அவனுடைய இந்த தீனை, இஸ்லாத்தை இகாமத் செய்வது, நிலைநாட்டுவது என்பதனை அல்லாஹ்வுக்கு ஜல்ல ஷானஹு வ தஆலா அவருடைய குர்ஆனிலே சொல்லி இருக்கிறார். எனவே இந்த இகாமத்து தீன் சம்பந்தமாக அல்லாஹ்வுடைய திருமறை ஓர் வசனத்தின் கருத்தினையும் அது வேண்டி நிற்குகின்ற விடயத்தையும் உள்ளடக்கியதாக என்னுடைய முதலாவது குத்துபாவை அமைத்துக் கொண்டவனாக அல்லாஹ்வுக்கு ஜல்ல ஷானஹு வ தஆலா அவருடைய குர்ஆனிலே சொல்கிறான்: ஷரஅ லக்கும் மினத் தீன் மா வஸ்ஸா பிஹி நூஹன்.
அல்லாஹ்வுக்கு ஜல்ல ஷானஹு வ தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு எதை கொண்டு உபதேசம் செய்தானோ, வஹி அறிவித்தானோ, அதே விடயத்தை நாம் உங்களுக்கும் மார்க்கமாக்கி இருக்குகிறோம். வல்லதி அவ்ஹைனா இலைக், நபியே நாங்கள் உங்கள் மீது அதனை வஹியாக அறிவித்திருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லிவிட்டு அதே தொடரிலே சொல்லுகிறான், வமா வஸ்ஸைனா பிஹி இப்ராஹீம வ மூஸா வ ஈஸா. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எதனை மார்க்கமாக தீனாக அறிவித்தோமோ அதனையே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கும், மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கும், ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கும் நாங்கள் மார்க்கமாக தீனாக அறிவித்திருக்கிறோம். அதே விடயத்தை தான் உமக்கும் தீனாக மார்க்கமாக ஆக்கி தந்திருக்கிறோம் என்று அல்லாஹ்வுக்கு ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லிவிட்டு அன்னகீமுத்தீன், எனவே நீங்கள் மார்க்கத்தை நிலைநாட்டுங்கள், வலா தத்தஃபர்ரகு ஃபீஹி, அதனை நிலைநாட்டுகின்ற விடயத்தில் நீங்கள் பிரிந்து விட வேண்டாம் என்று அல்லாஹ்வுக்கு ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்றார். இந்த வசனத்தில் அல்லாஹ்வுக்கு ஜல்ல ஷானஹு வ தஆலா ஷரீஆ என்ற ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிறார். ஷரஅ லகும், உங்களுக்கு நாங்கள் மார்க்க விடயங்களை கடமையாக்கி இருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். ஷரியா என்பதின் உண்மையான அதனுடைய அர்த்தம் என்னவெனில், ஒரு மனிதன் முழுமைத்துவம் பெறுவதற்கான அடிப்படை வழிகாட்டல்களை வழங்கி அதன் பக்கம் மனிதர்களை அழைத்து செல்லுகின்ற ஒரு பண்புதான் ஷரியா என்று அழைக்கப்படுகிறது. எனவே இந்த மானிடர் சமூகத்தை அல்லாஹ்வுக்கு ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய வழிகாட்டலோடு சீரிய நேரிய பண்புள்ள ஒரு சமூகமாக உருவாக்குவதற்காகத்தான் அல்லாஹ்வுக்கு ஜல்ல ஷானஹு வ தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு ஏனைய ரசூல்மார்களுக்கு அறிவித்த அந்த மார்க்கத்தையே தீனாக அல்லாஹ் தஆலா அறிவித்திருக்கிறார். மேலும் இந்த வசனத்தில் அல்லாஹ்வுக்கு ஜல்ல ஷானஹு வ தஆலா தீன் என்ற வார்த்தையை உபயோகிக்கிறார், மார்க்கம் என்ற வார்த்தையை உபயோகிக்கிறார். தீன் என்பது அது ஒன்றுதான், அது இரண்டாகவோ அல்லது பன்மையாகவோ குர்ஆனில் எந்த ஒரு வசனத்திலும் அல்லாஹ் தஆலா சொல்லவில்லை. தீன் என்ற வார்த்தையை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே ஒருமை சொல்லாக மாத்திரம்தான் பயன்படுத்தி இருக்கிறார். அதனை பன்மை சொல்லாகவோ இருமை சொல்லாகவோ அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பயன்படுத்தவில்லை. எனவே மார்க்கம் என்பது ஒரே ஒரு மார்க்கம். அந்த மார்க்கத்தை ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அவருக்கு கொடுத்த அதே மார்க்கத்தை ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அவருக்கு கொடுத்த மார்க்கத்தை ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அவருக்கு கொடுத்த மார்க்கத்தை அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கும் கொடுத்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே மார்க்கம் என்பது ஒரு மார்க்கம் தான். இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், தீன் என்பது அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மார்க்கம், அது இஸ்லாம் தான் என்று அல்லாஹ்வுக்கு ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். மேலும் இந்த வசனத்தில் அல்லாஹ்வுக்கு ஜல்ல ஷானஹு வ தஆலா உலுல் அஸ்ம்கள் என்று சொல்லுகின்ற 50 தூதர்களுடைய பெயரை இந்த குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறார். ஒன்று ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுடைய பெயரை சொல்கிறார், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுடைய பெயரை சொல்கிறார், ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுடைய பெயரை சொல்கிறார், ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுடைய பெயரை சொல்கிறார். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பெயரை குறிக்கும் முகமாக முகாத்தபுடைய லமீரை கொண்டு அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த 50 தூதர்களும் அல்லாஹ்விடத்தில் மிகவும் மிகவும் பெருமதியானவர்கள். அவர்களைத்தான் நாங்கள் உலுல் அஸ்ம்கள் என்று சொல்லுகிறோம். எனவே இத்தகைய உலுல் அஸ்ம்களின் ஊடாக, இத்தகைய தூதர்களின் ஊடாக இந்த மானிடர் சமூகத்தின் விமோசனத்திற்காக, நரக விடுதலைக்காக அல்லாஹு தஆலா அவனுடைய மார்க்கத்தை எங்களுக்கு
கடமையாக்கி வைத்திருக்கிறான் என்பதனை இந்த குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். எல்லா நபிமார்களும் ஒரே பணியைத்தான் செய்தார்கள். தௌஹீதை இந்த உலகத்திலே அறிவித்தார்கள், அதற்காக உழைத்தார்கள். அதே போன்று இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகான ஒரு மறுமை சார்ந்த வாழ்வு இருக்கின்றது என்று சொல்லி போதித்திருக்கிறார்கள். தக்வாவை சொல்லி இருக்கிறார்கள், அதிலை பற்றி பேசியிருக்கிறார்கள். தொழுகை, நோன்பு, நன்மையை ஏவுவது, தீமையை தடுப்பது என்று இத்தகைய விடயங்களைத்தான் எல்லா நபிமார்களும் தீனை இகாமத்து செய்கின்ற விடயத்திலே பேசி இருக்கிறார். எனவே தீன் என்பது ஒரே மார்க்கம்தான். அது அன்று தொட்டு உலகம் அழியும் வரைக்கும் தீனுல் இஸ்லாம், அந்த ஒரு மார்க்கம் வாழ்ந்து கொண்டே இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமுமே கிடையாது. இதைத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த மார்க்கத்தை நீங்கள் நிலைநாட்டுங்கள், வலா ததஃபர்ரகு ஃபீஹி, இதனை நிலைநாட்டுகின்ற விடயத்தில் நீங்கள் பிரிந்து விட வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறார். இகாமத்து தீன், நாங்கள் தொழுவது, நோன்பு நோட்பது, ஹஜ்ஜி செய்வது, தர்மங்கள் செய்வது, நன்மையை ஏவி தீமையை தடுப்பது, இவைகள் எல்லாம் எப்படி எம் மீது கடமையோ பொறுப்போ அதே போன்ற ஒரு பொறுப்பும் கடமையும் இகாமத்து தீன் செய்வதை எம் மீது ஒவ்வொருவர் மீதும் கடமையாக இருக்கிறது, பொறுப்பாக இருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த வசனத்தின் மூலம் இந்த இகாமத்து தீன் சம்பந்தமாக சொல்லுகின்ற பொழுது எங்களுக்கு அதனை சூசகமாக இந்த வசனத்திலே சொல்லுகின்றார். ஒன்று, அல்லாஹ் தஆலா அவனுடைய அறிவினால், அவனுடைய இறை ஞானத்தின் மூலமாக அல்லாஹ் அவனது அடியார்களுக்கு ஷரியத்தை, அதாவது மார்க்க சட்டதிட்டங்களை வகுத்தளித்திருக்கிறார். எனவே இந்த ஷரியாவை இகாமத் செய்ய வேண்டிய, நிலைநாட்ட வேண்டிய கடமைப்பாடு எம் மீது இருக்குகிறது. இது அல்லாஹ்வுடைய அறிவு சார்ந்த விடயமாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இரண்டாவது, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஏன் இந்த ஷரியாவை எமக்கு கடமையாக்க வேண்டும் என்று இந்த வசனத்திலே நாங்கள் எடுத்து நோக்குகிற பொழுது, இந்த மானிடர் சமூகத்தின் நலனுக்காக அல்லாஹு தஆலா இந்த ஷரியாவை இந்த உலுல் அஸ்ம்களின் ஊடாக, இந்த தூதர்களின் மூலமாக எம் மீது அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறார். எதற்காக? எமது நலனுக்காக. மூன்றாவதாக, இந்த குர்ஆன் வசனத்தின் மூலமாக நாம் விளங்கிக் கொள்வது, முதலாக அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களின் மூலமாகத்தான் இந்த ஷரியத் என்கின்ற இந்த சட்ட விதிமுறைகளை இந்த மாநில சமூகத்திற்கு அனுப்பி வைக்கின்றார். எனவே அல்லாஹ்வுடைய தூதர்களில் ஷரியாவை கொண்டு வந்த முதலாவது தூதராக ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் இருக்கிறார்கள் என்பதை இந்த குர்ஆன் எங்களுக்கு சொல்கிறது, இந்த குர்ஆன் வசனம் எங்களுக்கு சொல்கிறது. அதே போன்று இந்த தீனுல் இஸ்லாம் ஒரு முழுமையான மார்க்கம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு முன்னால் எந்த தூதரெல்லாம் இந்த தீனுல் இஸ்லாத்தை போதித்தார்களோ அதே வடிவில், அதே முறையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் போதித்திருக்கிறார்கள். அதே போதனையை இந்த தீனுல் இஸ்லாம் உள்ளடக்கி இருக்குகிறது என்பதனை இந்த வசனம் எங்களுக்கு எடுத்துரைக்கின்றது. அதே போன்று இந்த குர்ஆனிய வசனம் எங்களுக்கு மீண்டும் சொல்லுகின்ற முக்கியமான ஒரு விடயம், உண்மையான ஒற்றுமை, நிதர்சனமான ஒரு ஒற்றுமை என்றால் மார்க்கத்தை நிலைநாட்டுகின்ற விடயத்தில் நாங்கள் ஒன்றுபடுவதுதான். இதனை இந்த குர்ஆன் வசனம் சொல்லுகின்றது. அன்னகீமுத்தீன் வலா ததஃபர்ரகு ஃபீஹி, மார்க்கத்தை நிலைநாட்டுங்கள், அந்த விடயத்தில் நீங்கள் பிரிந்து விட வேண்டாம் என்று குர்ஆன் சொல்லுகின்றது. என்றால் அப்ப மனித குலத்தின் உண்மையான நிதர்சனமான ஒற்றுமை என்பது இந்த மார்க்கத்தை நிலைநாட்டுகின்ற விடயத்தில் தான் தங்கி இருக்கிறது என்பதனை இந்த குர்ஆன் வசனம் எங்களுக்கு எடுத்துரைக்கிறது. அதே போன்று இஸ்லாமிய மார்க்கத்தை, இந்த தீனுல் இஸ்லாத்தை பின்பற்றுகின்ற விடயத்திலும் அதனை நிலைநாட்டுகின்ற விடயத்திலும் ஏற்படுகின்ற பிரிவினை என்பது இந்த மனித குலத்தினை பெரியதொரு பாதாள
குழிக்கு அது இட்டு சென்று விடும், ஒரு ஆபத்தை அது ஏற்படுத்தி விடும் என்பதனை இந்த குர்ஆன் வசனம் எங்களுக்கு உணர்த்தி நிற்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதனாலதான் அல்லாஹ் தஆலா மார்க்கத்தை நிலைநாட்டுகின்ற விடயத்தில் நீங்கள் பிரிந்து விட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறார். மார்க்கத்தை நிலைநாட்டுகின்ற விடயத்தில் நாங்கள் ஒருவருக்கொருவர் வெவ்வேறு திசையாக பிரிந்து செயற்படுவோமே ஆனால் ஒரே மார்க்கத்தை, ஒரே விடயத்தை, அது இந்த மாநில சமூகத்திற்கு, இந்த தீனுல் இஸ்லாத்தை கடைபிடித்து வாழுகின்ற உம்மாவிற்கு பெரியதொரு ஆபத்தான ஒரு விடயமாக அது மாறிவிடும் என்பதனை இந்த குர்ஆன் வசனத்தின் மூலமாக நாம் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கு. அடுத்ததாக, மூமின்கள் எல்லாம் ஒற்றுமையோடு வாழ்வார்கள் என்றிருந்தால், இந்த மார்க்கத்தை தீனுல் இஸ்லாத்தை நிலைநாட்டுகின்ற இந்த பணியில் மூமின்கள் எல்லாம் ஒன்றுபட்டு இணைந்திருப்பார்கள் என்றிருந்தால், இணை வைப்பாளர்களுக்கு அந்த விடயம் எப்போதும் ஒரு மனக்கசப்பான ஒரு விடயமாக அது மாறிக்கொண்டிருக்கும். இதனை நாங்கள் இன்றைய காலோட்டத்தில் இன்று நாங்கள் பார்க்கிறோம். குறிப்பாக மத்திய கிழக்கில் ஈரான் என்று சொல்லுகின்ற இந்த நாட்டை வைத்து இந்த விடயத்தை நாங்கள் உற்று நோக்குகிற பொழுது, அந்த ஈரானிய மூமின்களுடைய, அந்த மக்களுடைய ஒற்றுமையினால், அவர்களுடைய ஒருமித்த கருத்தினால் அந்த சமூகம் ஒன்றுபட்டிருக்கின்ற அந்த விடயத்தை தகிக்க முடியாமல், தாங்கிக் கொள்ள முடியாமல், பொறுக்க முடியாமல், அவர்களுக்கு மத்தியில் பிரிவினையும் குழப்பங்களையும் சண்டைகளையும் ஊட்டிவிட வேண்டும் என்பதற்காக அந்த முஷ்ரிக்கீங்கள் எவ்வளவு பிரயத்தனங்கள் செய்கிறார்கள், எவ்வளவு அதற்காக செலவழிக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு அந்த ஒற்றுமையை ஒருபோதும் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு விடயமாக இருந்துவிடும். அதனால் மூமின்கள் மார்க்கத்தை நிலைநாட்டுகின்ற இந்த விடயத்தில் ஒன்றுபட்டிருப்பார்கள் என்றிருந்தால், இணை வைப்பாளர்களுக்கு, முஷ்ரிக்கீங்களுக்கு அது ஒரு மனநோயாக, அது ஒரு மன கஷ்டமாக ஏற்பட்டுவிடும் என்பதனை இந்த குர்ஆன் வசனத்தின் மூலமாக நாம் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மார்க்கத்தை நிலைநாட்டுகின்ற இந்த விடயத்தில் நாங்கள் ஒரே ஒரு விடயத்தை எங்களுடைய உள்ளத்தில் ஆழ பதித்துக் கொள்ள வேண்டும். தீனுல் இஸ்லாம் என்பது அது ஒரே மார்க்கம். இதில் எந்தவித மாற்றமும் கிடையாது. அடிப்படையில் எந்தவித மாற்றமும் கிடையாது. எந்த கொள்கையாக இருந்தாலும், எந்த அமைப்பினராக இருந்தாலும், எந்த பிரிவினையராக இருந்தாலும், யாராகிலும் அடிப்படை விடயத்தில் எல்லோரும் ஒன்றுபட்டவர்கள். எனவே இந்த தீனை இகாமத்து செய்கின்ற விடயத்தில் நாங்கள் உடன்பாட்டோடு, ஒற்றுமையோடு, நிதானத்தோடு செயற்படுவதன் மூலம் நிச்சயமாக இந்த உலக மக்கள் அனைவருக்கு நாம் ஒரு நமுனாவான, ஒரு முன்மாதிரியான ஒரு சமூகமாக இருப்போம் என்பதில் எந்தவித சந்தேகமுமே கிடையாது. மேலும் இந்த குர்ஆன் வசனத்தின் மூலமாக பிரிவினை ஒற்றுமைக்கு மாற்றமான விடயம் என்பதனை நாங்கள் எடுத்து நோக்குகின்ற பொழுது, பிரிவினையை இந்த சமூகத்தில், இந்த தீனை இகாமத்து செய்கின்ற விடயத்தில் ஏற்படுத்துவதற்கான காரணங்கள் என்ன என்று இந்த குர்ஆனிய வசனத்தை வைத்து பார்க்குகிற பொழுது நாங்கள் இரண்டு விடயங்களை சுருக்கமாக கண்டுகொள்ள முடிகிறது. ஒன்று, அடிப்படை உண்மையான விடயங்களை இகாமத்து செய்கின்ற விடயத்தில் நாங்கள் ஒன்றுபடாமல் இருப்பதுதான். இதுதான் இந்த பிரிவினைக்கான எங்களுக்கு மத்தியில் ஒரு முக்கியமான ஒரு காரணியாக இருக்கிறது. அடிப்படை உண்மையான இந்த விடயத்தில், இந்த தீனை இகாமத்து செய்கின்ற நிலையில் நாங்கள் ஒன்றுபடாமல் இருக்கின்ற பொழுது இந்த பிரிவினை எங்களுக்கு மத்தியிலே ஏற்படுவதற்கான ஒரு சந்தர்ப்பமாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதிலே நாங்கள் விட்ட தவறு என்னவெனில், தௌஹீதை பேசுகிறோம், தொழுகையை பேசுகிறோம், நோன்பை பேசுகிறோம், இன்னொரு என்ன பல கடமைகளை, விடயங்களை பேசுகிறோம், நன்மையை ஏவுகிறோம், தீமையை தடுக்குகிறோம், எல்லோரும் எதையும் செய்கின்றோம். ஆனால் ஒரு சாரார் ஒன்றை செய்கிறார்கள், ஏனையவர்கள் அதனை விட்டு விடுகிறார்கள். அதுதான் இறைவனுடைய தலைமைத்துவம், இமாமத் என்கின்ற அந்த விடயம். இந்த உண்மையான விடயத்தை நிலைநாட்டுகின்ற விடயத்தில்
பராமுகமாக இருக்குகின்ற நேரத்தில் தான் இந்த பிரிவினை இந்த சமூகத்தில் ஏற்படுவதற்கு உண்மையான காரணமாக இருக்கிறது. எனவே அந்த இகாமத்து தீன் என்ற விடயத்தில் அந்த இமாமத் என்கின்ற இந்த உன்னதமான பொறுப்பினை விடயத்தினை எல்லோரும் ஒன்றிணைந்து இகாமத்து செல்கிற பொழுது நிச்சயமாக இந்த சமூகத்தின் பிரிவினையை எங்களால் இல்லாமல் செய்தொழிக்க முடியும் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. இரண்டாவது காரணம், எங்களுடைய சுயநலங்களுக்காக ஒருவரின் பக்கம் நாங்கள் சோரம் போய் மார்க்கத்தின் பெயரால் புதிய விடயங்களை கட்டவிழ்த்து விடுகிற பொழுது இந்த தீனை இகாமத்து செய்கின்ற விடயத்தில் நாங்கள் பிரிந்து செல்லக்கூடிய நிலைமை ஏற்படுகிறது. அல்லாஹுவின் நல்லடியார்களே, மூமின்களே, சுயநலம் என்பது தீனில் இகாமத்தில் கிடையாது. அது அல்லாஹ்வுடைய தூதருடைய வேலை, அல்லாஹ்வுடைய கட்டளை. இதில் எங்களுடைய சுயலாபம், எங்களுடைய சுய சந்தோஷம், மகிழ்வு என்பது இந்த இகாமத்து தீனில் கிடையாது. எப்பொழுது நாங்கள் சுயலாபத்திற்காக சுயத்திற்காக இந்த தீனுல் இகாமத்தை செய்வதற்கு ஒருவரின் பக்கம் சார்ந்து நின்று செயற்பட முனைகின்றோமோ அப்பொழுது இந்த இகாமத்தை தீனுல் இகாமத்தை செய்கின்ற அந்த பணியில் நாங்கள் பிரிந்து சொல்லக்கூடிய நிலைமை ஏற்பட்டு விடுகிறது. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மூமின்களே, சிறந்த ஒரு இகாமத்து தீனை இந்த சமூகத்தில் நாங்கள் நிலைநாட்ட வேண்டும் என்று நினைத்தால் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழியின் பக்கம் நாங்கள் செல்ல வேண்டிய ஒரு பொறுமை தேவைப்பாடு இருக்கிறது, கடமைப்பாடு இருக்கிறது. அது என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹுவின் தூதர் அவர்கள் சொன்னார்கள், நான் உங்களுக்கு மத்தியில் 2 விடயங்களை விட்டு செல்கின்றேன். அந்த 2ஐயும் நீங்கள் கடைபிடித்து ஒழுகும் காலமெல்லாம் வழி தவற மாட்டீர்கள். சண்டை சச்சரவுகள், பிணக்குகள், பிரச்சனைகள், குழப்பங்கள் ஏற்படாது. வழி தவற மாட்டீர்கள் என்றால் அதுதான் அதனுடைய அர்த்தம். எதுவரைக்கும்? நீங்கள் ஹவுதுல் கௌதர் என்கின்ற அந்த நீர் தடாகம் மறுமை வரைக்கும் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ முடியும் என்ற கருத்தினை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த 2 விடயமும் என்ன? அல் குர்ஆன். இன்று எல்லோரும் நாங்கள் அனைத்து மூமின்களும் முஸ்லிம்களும் குர்ஆனை ஏற்றிருக்கின்றோம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற 2வது விடயமாகிய புனிதமிகு அன்னவரின் குடும்பம் அஹ்லுல் பைத்தினர்களை இன்று கைவிட்டு விட்டோம். அவர்களை உதாசீனம் செய்து விட்டோம், அவர்களை மறந்து விட்டோம், புறக்கணித்து விட்டோம். அதன் விளைவாக இந்த இகாமத்து தீன் என்ற விடயத்தில் பாரியதோர் பின்னடைவை, பிரிவினையை, வேற்றுமையை என் சமூகத்தில் விதைத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இகாமத்து தீன் என்ற விடயத்தில் உண்மையான ஒரு ஒற்றுமையை, பரஸ்பரத்தை இந்த மாநிலத்தில் நாங்கள் நிலைநாட்ட வேண்டும் என்றால் புனிதமிகு அஹ்லுல் பைத்தினர்களுடைய கோட்பாடும் அவர்களுடைய வாழ்வியல் இந்த உலகத்தில் பேசப்பட வேண்டும், இகாமத் செய்யப்பட வேண்டும். அப்படி நடக்கும் காலமெல்லாம் நிச்சயமாக இந்த ஒற்றுமை வியாபிக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமுமே கிடையாது. எனவே உண்மையான ஒற்றுமையை, இகாமத்து தீனை செய்கின்ற விடயத்தில் நாங்கள் கண்டுகொள்ள வேண்டும் என்றால் இந்த அஹ்லுல் பைத்தினர்களுடைய செயற்பாடு, அவர்களுடைய வாழ்வியல் பேசப்பட வேண்டிய ஒரு, பின்பற்றப்பட வேண்டிய ஒரு தேவை எம்மத்தியில் இருக்கின்றது என்பதனை ஒவ்வொருவரும் புரிந்து விளங்கி அதற்காக பயணிக்க வேண்டிய ஒரு பாரியதொரு பொறுப்பும் கடமையும் எம்மீது இருக்கிறது. எனவே அல்லாஹுவின் நல்லடியார்களே, மூமின்களே, அல்லாஹ்வுடைய கட்டளை எவ்வாறு எடுத்து நடப்பது எம்மீது கடமையோ அதே போன்று அவனுடைய விளக்கல்களை விலகி வாழ்வது என்பது மிகப்பெரியதொரு கடமை. அல்லாஹ்வுடைய கட்டளைகளை இயன்றவர்கள் செய்து கொண்டு போகலாம். இத்தகுல்லாஹ மஸ்ததாத்து குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுவார், இயன்றவர்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். உங்களோட கெபாசிட்டிக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தக்வாவை போன்று என்னால் தக்வாவாக வாழ முடியாது. புனிதமிகு அஹ்லுல் பைத்தினர்கள், இமாம்களை போன்ற தக்வாவோடு என்னால் வாழ முடியாது. அது முடியாத ஒரு விடயம். எனவே எங்களுடைய ஒவ்வொருவருடைய தக்வாவுக்கும், அதாவது எங்களுடைய
கெப்பாசிட்டி, எங்களுடைய அந்த அளவுகோல் எப்படி இருக்கிறதோ அதனால் மூலம்தான் எங்களுடைய தக்குவாவை நாங்கள் காட்ட முடியும். அதே போன்றுதான் அல்லாஹ்வுடைய ஏவல்களை எடுத்து நடப்பது என்பது எங்களுடைய ஒவ்வொருவருக்கும் எவ்வளவுக்கு முடியுமோ என்ற அளவு நாங்கள் எடுத்து நடந்து கொள்வதுதான் கடமை. ஆனால் அவனுடைய விலக்கல்களை தவிர்த்து வாழ்வது என்பது அதை இவ்வளவுதான் என்னால் விலகி வாழ முடியும், மற்றதை என்னால் விலகி வாழ முடியாது என்று நாங்கள் அதனை பிரித்து பார்த்து செய்வது என்பது கிடையாது. முழுமையாக விலகி வாழ வேண்டும், விலக்கல்களை முழுமையாக விலகி வாழ வேண்டும். எனவே அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்கிறான், வலா தஃபர்ரகு ஃபீஹ், இகாமத்து தீன் செய்கின்ற விடயத்தில் நீங்கள் பிரிந்து விட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இது ஒரு விலக்கல். கட்டாயம் இந்த இகாமத்து தீனுடைய விடயத்தில் பிரிந்து செயற்படாமல் ஒன்றுபட்டு செயற்பட வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கிறது என்பதனை விளங்கி இந்த இகாமத்து தீன் பணியில் ஒற்றுமையோடு பரஸ்பரத்தோடு இந்த புனிதமிகு அஹ்லுல் பைத்தினர்களுடைய சிறப்பினையும் மாண்பினையும் இகாமத்து செய்கின்ற நன்மூமின்களாக எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆக்கியோர் புரிவானாக. யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்து கிருபையும் ரஹ்மத்தையும் செய்தோர் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்து அவர்களுடைய கபர்களை சுவனத்து பூஞ்சொலையாக ஆக்கியோர் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய குழந்தைகளை நல்லொழுக்க மிக்கவர்களாகவும் அறிவுமிக்கவர்களாகவும் ஆரோக்கியமிக்கவர்களாகவும் என்றும் ஆக்கி தந்தோர் புரிவாயாக. யா அல்லாஹ் இந்த பிரதேசத்தில் புனிதமிகு அஹ்லுல் பைத்தினர்களுடைய சிறப்பினை மாண்பினை பிரஸ்தாபிப்பதற்கான சூழலையும் சந்தர்ப்பத்தையும் என் மத்தியிலே நீ ஏற்படுத்தி தந்தோல் புரிவாயாக. எங்கள் அனைவர்களுடைய இபாதத்துகளை நீ பொருந்திக் கொள்வாயாக. இந்த இகாமத்து தீன் என்ற பணியில் நாங்கள் தொடர்ந்தும் பயணிப்பதற்கான சந்தர்ப்பத்தை, ஆரோக்கியத்தை, முயற்சியை, அறிவை எங்களுக்கு நீ ஏற்படுத்தி தந்தோல் புரிவாயாக. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் இல்லல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி வதவாஸவ் பில் ஹக் வதவாஸவ் பிஸ் ஸப்ர். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா வ நபியினா மௌலானா அபில் காசிமில் முஸ்தஃபா முஹம்மத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ ஆலி முஹம்மத் வ அஜ்ஜில் ஃபரஜ் வ அலா ஆலிஹி தய்யிபீன தாஹிரீன் சியமா அலியின் அமீருல் முஃமினீன் வ ஹபீபத்திஹி ஸஹ்ரா அல் மர்தியா வல் ஹஸன் வல் ஹுசைன் سيدي شباب أهل الجنة وعلي بن الحسين زين العابدين ومحمد بن علي الباقر وجعفر بن محمد الصادق وموسى بن جعفر الكاظم وعلي بن موسى الرضا ومحمد بن علي الجواد وعلي بن محمد الهادي والحسن بن علي الزكي العسكري والحجة بن الحسن القائم المنتظر المهدي صلوات الله عليهم أجمعين. فيا عباد الله أوصيكم أولا نفسي بتقوى الله. அல்லாஹுவின் நல்லடியார்களே, மூமின்களே, இரண்டாவது குத்பாவிலும் அல்லாஹுடைய ஏவல்களை இயன்றளவு எடுத்து நடந்து கொள்வதோடு அவன் விளக்கிய விளக்கல்களில் இருந்து முழுமையாக விலகி வாழ்ந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்லுபதேசம் புரிந்தவனாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நாளாந்தம் செய்கின்ற அமல்கள், நற்கிரியைகள், இன்னும் அதனை மெருகூட்டி சொல்ல போனால் இகாமத்து தீன் என்ற இந்த பணியை செய்கின்ற அந்த விடயத்தில் நாங்கள் என்ன நன்மைகளை அடைந்து கொள்கின்றோம் என்பதனை அறிந்து தெரிந்து புரிந்து அந்த விடயங்களை செய்வது என் மீது பொறுப்பாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் ஹஸரத் இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களும் ஹஸரத் ஃபாத்திமா அலைஹாஸ்ஸலாம் அன்னவர்களும் இந்த மூன்று அரும்பெரும் அல்லாஹுவின் படைப்புகளில் சிரேஷ்டமான இந்த மூன்று ஜீவன்களும்
எங்களுக்கு எங்களுடைய கடமைகளில், எங்களுடைய இபாதத்துகளில் நாங்கள் செய்கின்ற போது அதனுடைய தாற்பயமாக, அதனுடைய அனுகூலமாக நாங்கள் அணைந்து கொள்ளுகின்ற நன்மையிலே எங்களுக்கு சொல்லி காட்டியிருக்கிறார். அதனை நாங்கள் விளைந்து செயற்படுகிற பொழுது நிச்சயமாக அந்த இபாதத் என்ற விடயத்தில் நாங்கள் மிகவும் சந்தோஷமாக ஒரு விருப்பத்தோடு அதில் ஈடுபடுகின்ற ஒரு வாய்ப்பினை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற வகையில் அல்லாஹ்வுடைய அந்த இபாதத்தை, கடமையை நாங்கள் நிலைநாட்டுகின்ற பொழுது, நிறைவேற்றுகின்ற பொழுது அதன் மூலம் என்ன நன்மைகள் கிடைக்கிறது என்பதனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும், ஹஜ்ரத் இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களும், ஹஜ்ரத் ஃபாத்திமா அலைஹாஸ்ஸலாம் அன்னவர்களும் கூறிய ஒரு பொன்மொழியினை சுருக்கமாக கூறி முடிக்கலாம் என்று நினைத்தவனா. முதலாவது கடமை எங்களுடைய இபாதத்தில், எங்களுடைய ஈமானில் முதலாவது கடமை அல்லாஹுவை நம்புதல், தௌஹீத். இந்த தௌஹீதை நாங்கள் ஏற்றுக்கொள்வதன் மூலம், அல்லாஹுவை ஈமான் கொள்ளுகின்ற அந்த விடயம் என்பது அது எங்களுக்கு என்ன நன்மையை ஏற்படுத்தி தருகிறது என்றால், இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார்கள், அது ஷிர்க்கை விட்டும் தூய்மைப்படுத்தி அல்லாஹுடைய அந்த வஹதானியத்தை உறுதிப்படுத்துகின்ற ஒரு அம்சமாக அந்த ஈமான் கொள்ளுதல் என்ற அந்த விடயம் இருக்குகிறது என்று ஹஜ்ரத் இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். எனவே அந்த ஈமான் கொள்ளுகின்றதன் மூலமாக நாங்கள் அடைந்து கொள்ளுகின்ற அனுகூலம் என்னவென்றால், நன்மை என்னவென்றால், அல்லாஹ்வுக்கு எதையும் இணை வைத்து விடாமல், இறைவன் ஒருவன், அல்லாஹ் ஒருவன் தனித்தவன் என்கின்ற அந்த உண்மையான நிலைமையை உறுதி செய்கின்ற விடயமாக அந்த ஈமான் கொள்ளுதல் என்பது இருக்கிறது என்பதை காண முடிகிறது. இரண்டாவது அம்சம் தொழுகை. தொழுகையை நாங்கள் ஏன் தொழுகின்றோம்? அதை ஹஜ்ரத் இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார்கள், தொழுகையை தொழுவதனுடைய நன்மை என்ன கிடைப்பதென்றால், ஒரு மனிதன் பெருமையிலிருந்து விடுபட்டு அல்லாஹ்வுடைய அடியா நானும் ஒரு அடிமை என்கின்ற தன்மையை வெளிப்படுத்துகின்ற ஒரு அம்சமாக தொழுகை இருக்குகிறது. எனவே அந்த தொழுகையின் மூலம் நாம் அடிமை என்கின்ற, அல்லாஹ்வுடைய அடியான் என்கின்ற தன்மைக்கு மாறுகின்ற, பெருமையை இழந்து வாழுகின்ற ஒரு சிறந்த ஒரு மூமினாக மாற முடியும் என்பதனை ஹஜ்ரத் இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். மேலும் ஜகாத், தர்மம். ஏன் இந்த தர்மம் நாங்கள் செய்ய வேண்டும்? அதனுடைய அனுகூலமாக, நன்மையாக நாங்கள் பெறுவது என்னவென்றால், எங்களுடைய வாழ்வாதாரத்தை, எங்களுடைய ரிஸ்கை நாங்கள் அதிகரித்துக் கொள்வதற்கான ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக இருக்குகிறது தர்மம், ஜகாத், சதக்கா. எனவே இந்த தர்மத்தின் அனுகூலமாக நாங்கள் பெறுவது என்பது எங்களுடைய வாழ்வாதாரத்தை அதிகரித்துக் கொள்ளுகின்ற விடயமாக இருக்குகிறது. ஹஜ்ரத் இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார். இதே ஹதீஸை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், ஹஜ்ரத் ஃபாத்திமா அலைஹாஸ்ஸலாம் அவர்களும் சொல்லியிருக்கிறார். மேலும் நோன்பு என்பது அதனுடைய நன்மையாக, பிரதி பலனாக, அனுகூலமாக நாங்கள் பெற்றுக்கொள்வது என்பது அல்லாஹ்வுடைய படைப்பினங்களின் உள தூய்மை எந்த அளவு இருக்குகிறது என்பதனை பரிசீலனை செய்வதற்காக, சோதிப்பதற்காகத்தான் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்ப நோன்பினுடைய அனுகூலமாக, நன்மையாக நாங்கள் பெறுவது என்பது எங்களுடைய உள தூய்மையை நாங்கள் சோதித்துக் கொள்ளுகின்ற, பரிசீலித்துக் கொள்ளுகின்ற விடயமாக அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறார் என்பதை பார்க்க முடியும். ஹஜ், இதனுடைய அனுகூலம் தான் இக்காமத்து தீனாக இருந்து கொண்டிருக்கிறது. ஹஜ் என்பது ஏனைய அமல்களை போன்ற ஒரு விடயம் அல்ல. அது பொருளால், உடலால், இன்னொரு தியாகங்களால் கட்டவிழ்த்து விடப்படுகின்ற ஒரு சிறந்த ஒரு முக்கியமான ஒரு அம்சம் ஹஜ். அதில் இந்த கொள்கைவாதி, அந்த அமைப்பை சேர்ந்தவர், இதனை சேர்ந்தவர், அப்படியானவர், இப்படியானவர் என்று பார்ப்பது கிடையாது. எல்லோரும் தீனுல் இஸ்லாம் என்ற கொள்கையோடு, கோட்பாட்டோடு வாழுகிற மூமின்கள், முஸ்லிம்கள் என்ற இடத்தில் ஒன்று சேருகிற ஒரு உன்னதமான ஒரு அமல் ஹஜ். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும், இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்களும், ஹஜ்ரத் ஃபாத்திமா அலைஹாஸ்ஸலாம் அவர்களும் ஹஜ்ஜுடைய பிரதிபலனாக ஒரு மனிதன் இக்காமத்து தீனை அவன் பெற்றுக்கொள்கிறான் என்ற செய்தியை
சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே ஹஜ்ஜினுடைய நன்மையாக நாங்கள் பெறுவது என்பது இகாமத்து தீனாக இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக நன்மையை ஏவுதல் என்பது அதனுடைய அனுகூலமாக நாங்கள் பெற்றுக்கொள்வது சமுதாயத்தில் சிறந்த ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக. நன்மையை ஏன் ஏவுகின்றோம்? சமுதாய நலன் பேணப்பட வேண்டும். இதற்காக வேண்டி நாங்கள் நன்மையை ஏவுகின்றோம். ஏன் தீமையை தடுக்க வேண்டும்? அறிவியர்களுடைய செயற்பாடுகளை கட்டுப்படுத்த வேண்டும். ஹஜ்ரத் இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகின்ற விடயங்கள். நன்மையை ஏவுவது என்பது சமூக நலனுக்காக, தீமையை தடுப்பது என்பது அறிவிலிகளின் மடையர்களின் செயற்பாடுகளை கட்டுப்படுத்துவதற்காக என்று இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். ஏன் உறவை பேணி நடக்க வேண்டும்? அதனுடைய நன்மை என்னவெனில் சமூக வளர்ச்சி இருக்க வேண்டும். தனி மனிதன், கணவன், மனைவி, குடும்பம், பிள்ளைகள் என்று சமூக வளர்ச்சி இருக்க வேண்டும். இதற்காக உறவை பேணிக்கொள்ள வேண்டும் என்று ஹஜ்ரத் இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அடுத்ததாக இஸ்லாத்தில் கிசாஸ் என்று சொல்லுகின்ற பழிக்கு பழி வாங்குதல் என்று ஒரு விடயம் இருக்கிறது. அது ஏன்? அல்லாஹ்வுடைய உயிர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அநியாயமாக அவர்கள் தண்டிக்கப்பட்டு விடக் கூடாது. அது அந்த உயிரினங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும். வலக்கத் கர்ரம்னா பனி ஆதம், அது மதிக்கப்பட வேண்டும். அதற்காக அல்லாஹு தஆலா இந்த கிசாஸை வைத்திருக்கிறார். ஏன் தண்டனையை நிலைநாட்ட வேண்டும்? இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிற பொழுது சொன்னார்கள், தண்டனையை ஏன் நிலைநாட்ட வேண்டும் என்றால் அல்லாஹ் விலக்கியவைகளை விலகி வாழ வேண்டும், அதன் பக்கம் நெருங்கிவிடக் கூடாது. அதனால் தண்டனை நிலைநாட்டப்பட வேண்டும். அதனுடைய நன்மை தண்டனைகளை நிலைநாட்டுவதன் மூலம் அல்லாஹ்வுடைய விலக்கல்களில் இருந்து விலகி வாழ்வதற்கான ஒரு அம்சமாக மாறிவிடுகிறது. மது அருந்துவதை தடுக்க வேண்டும். ஏன்? புத்தி பாதுகாக்கப்பட வேண்டும். மனித புத்தி பாதுகாக்கப்பட வேண்டும். திருட்டை ஒழிக்க வேண்டும். அதனுடைய நன்மை என்ன? நேர்மையாக உழைத்து சாப்பிட்டு நாங்கள் எங்களுடைய உடலை வளர்க்க வேண்டும், ஆரோக்கியத்தை பாதுகாக்க வேண்டும். இதற்காக வேண்டித்தான் திருட்டை ஒழிக்க வேண்டும். ஹஜ்ரத் இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தை. விபச்சாரத்தை ஏன் இல்லாமல் செய்ய வேண்டும்? எங்களுடைய வம்சத்தை பாதுகாக்க வேண்டும். கண்ணினர் சேர்க்கையை இல்லாமல் செய்ய வேண்டும். ஏன்? எங்களுடைய சந்ததியை நாங்கள் உருவாக்க வேண்டும். சாட்சி சொல்ல வேண்டும். ஏனென்றால் உண்மையை நிலைநாட்டுகின்ற விடயத்தில் ஒருவருக்கொருவர் உதவியாளராக இருக்க வேண்டும் என்பதற்காக சாட்சி சொல்ல வேண்டும். ஒருபோதும் உண்மையை தெரிந்து அதற்கு சாட்சி சொல்லுகின்ற விடயத்தில் நாங்கள் பின்தங்கிவிடக் கூடாது. உண்மையை நிலைநாட்ட வேண்டும். அதற்காக அதன் நன்மையாக பிரதிபலனாக நாங்கள் உண்மைக்கு உதவியவர்களாக மாறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததாக பொய் சொல்வதை தவிர்க்க வேண்டும். ஏன்? உண்மைக்கு கண்ணியம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக. சலாம் சொல்ல வேண்டும். ஏன்? மனித அச்சங்களில் இருந்து, பயங்களில் இருந்து நாங்கள் பாதுகாப்பு பெறுவதற்காக என்று ஹஜ்ரத் இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். சலாம் சொல்ல வேண்டும். ஒருவரோடு சலாம் சொல்லி அன்பாக நாங்கள் பேசி உரையாடுகிற பொழுது அன்பு அதிகரிக்குகிறது. அதன் மூலம் எங்களுக்கு மத்தியில் இருக்குகின்ற பகைமை உணர்வுகள் இல்லாமல் போய்விடுகிறது, அச்சம் தெரிந்து விடுகிறோம். எனவே அந்த சலாம் சொல்வதின் விளைவாக நாங்கள் அடைந்து கொள்ளுகின்ற அனுகூலம் என்னவெனில் மனித அச்சமற்ற ஒரு வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படுகிறது. அடுத்ததாக இமாமத்தை நாங்கள் மதிக்க வேண்டும். இமாமத்தை, தலைமைத்துவத்தை நாங்கள் மதிக்க வேண்டும். ஏன்? சமுதாயத்தின் ஒழுங்கு அதில் இருக்குகிறது. இமாமுக்கு கட்டுப்பட வேண்டும், தலைமைத்துவத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஏன்? தலைமைத்துவத்தை நாங்கள் கண்ணியப்படுத்துவது அந்த கட்டுப்படுதல் என்பதை தான் இருக்குகிறது என்று ஹஜ்ரத் இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மூமின்களே, நாங்கள் எந்த விடயங்களை செய்தாலும் அதற்கான ஒரு நன்மை அனுகூலம் எங்களுக்கு இருக்குகிறது என்பதனை நாங்கள் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. எனவே இத்தகைய அமல்களை, இத்தகைய இபாதத்துகளை, இத்தகைய நன்மைகளை உணர்ந்து செய்வதற்கு எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் நல்லொரு புரிவானாக. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். ஸதகல்லாஹுல் அலிய்யுல் அஸீம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.